லாங் ரைட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்ம லக்கேஜை பிளான் பண்ணி ஆகணும். அப்படி நம்ம லக்கேஜை பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3-4 வகையான லக்கேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சேடில் பேக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து 2 சைடும் வந்து ஒரு பேக் மாதிரி வரும். அடுத்து டேங்க் பேக் இருக்கும். அந்த டேங்க் பேக்கே வந்து ரியர் சீட் பேக்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி மோட்டர் சைக்கிளை பொறுத்தவரையும் ஒரு 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து சாஃப்ட் லக்கேஜ், அப்புறம் இன்னொன்று வந்து ஹார்ட் லக்கேஜ். இந்த சாஃப்ட் லக்கேஜுங்கிறது நார்மலான பேக்ஸாக இருக்கும். ஆனால் ஹார்ட் லக்கேஜுங்கிறது இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் டாப் பாக்ஸ் அப்புறம் பேனியர்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஹார்டாக பாக்ஸாக இருக்கும். அப்படி பாக்ஸாக இல்லாமல் ஒரு பேக்கை நீங்கள் வந்து தொங்க விட்டிங்கன்னா அது சாஃப்ட். யூஸ்வலாக நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் லக்கேஜ் வந்து யோசிப்பாங்க, நம்ம பைக்கில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து சாஃப்ட் லக்கேஜ் விரும்புவாங்க. ஆனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் த லக்கேஜ் யாராக இருந்தாலுமே இந்த டாப் பாக்ஸ் மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப காமனாக பிடிக்கும். அதுவும் மான்சூனில் ரைட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டாப் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை வந்து மழையில் நனையக்கூடாதுன்னு நினைக்கிற நிறைய பொருட்களை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இதுக்குள்ளே வச்சிட முடியும். இந்த டாப் பாக்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். அதனால் எனக்கும் இது ஃபேவரட் தான். இந்த டாப் பாக்ஸ் வந்து இமாலயனுக்கு எப்படி ஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ரைடு ஃபுல்லாக இதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. விளாக்ஸில் கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.